எஸ்டிஆர் 49. ஸோ திருப்பி ஒரு ஒரு காம்பினேஷன் வேற வருது. எதுக்கு இந்த எஸ்டிஆர் 49ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட்டான படங்களும் நிறையா வரணும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் வந்து நிறையா வரணும். அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார், அவர் எனக்காக கண்டிப்பாக வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்கள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் நானும் அவரை வந்து தேவையில்லாமல் எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துடுவார். அதே தான் நான் வந்து சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவார். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்கள்ல இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்பலாம்.